ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. டிஎன்சிஎம் டேலண்ட் செட் எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/1/2026 சாட்டர்டே வந்து நமக்கு வந்து நடக்குது 31 இது வந்து நம்ம டிஜி வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடி அலைய தேவையில்ல, நமக்கு வந்து ஸ்கூல்லே சரிங்களா ஹெச்எம்ஸே நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 23/1/2026 பிற்பகல்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மேல்நிலை உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் www.tg.tn.gov அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு, ஸோ அவங்களுக்குன்னு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உரிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வுக்கூட நுழைச்சீட்டுகளையும் தேர்வு மைய விவரத்திலும் சம்பந்தப்பட்ட அரசு மேல்நிலை உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்திட உரிய அறிவுரைகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க சரிங்களா. அதில் வந்து சீல் போட்டு சைன் பண்ணி தருவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கூட நுழைச்சீட்டுகளில் மாணவரோட பெயர், பிறந்த தேதி, இனம், திருத்தம் ஏதும் இருப்பின் சிறப்பு நிற மையினால் சரிங்களா ரெட் பெனில் நமக்கு கரெக்ஷன் சரியான திருத்த பதிவினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புகைப்படத்தில் திருத்தங்கள் ஏதேனும் இருப்பின் தேர்வனின் புதிய புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி சம்பந்தப்பட்ட அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றொப்பமிட்டு பள்ளி முத்திரையோட சரிங்களா. நமக்கு வந்து ஃபோட்டோவில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாக தெரியல அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைமில் அந்த ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இல்லை, யாருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்றவங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நேமில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும். ஸோ ஸ்பெல் மிஸ்டேக்கு ஒரு சில பேருக்கு வந்து வரும். அந்த வடமொழி எழுத்து ஷா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாமே சுழிச்சு விட்டு மேலே எழுதி தருவாங்க. அந்த மாதிரி சைன் நீங்கள் வந்து வாங்கிக்கங்க. மேலும் ஒரு புகைப்படத்தை பிக்சர் அதாவது ஃபோட்டோ யாருக்காவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. சம்மந்தப்பட்ட தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க எக்ஸாம் ஹாலில். அதனால் நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் அடைய தேவையில்லை சரிங்களா. இத்தகைய தேர்வுகளுக்கு அனுமதி வழங்க தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளருக்கு அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி மதியத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி சீல் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணி வாங்கி வச்சிங்க, அல்லது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் ஸ்கூல்லே அவங்களே தருவாங்க. அதனால் நீங்கள் வெளியில் ப்ரௌன்சி சென்டரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண தேவையில்ல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்கூல்லே கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு வேணுமோ கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம அதோட மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது, அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.